ஓம் சாந்தி. இன்றைய சிவானி சிஸ்டர் வகுப்பில் நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்முடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாகவும் பலமுள்ளதாகவும் ஆகுவதற்கு நாம தினசரி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? மனதின் நிலையை 5 விஷயங்கள் உருவாக்குகின்றன. இதை நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவெல்லாம் கேட்கின்றோமோ, படிக்கின்றோமோ, பார்க்கின்றோமோ, சாப்பிடுகின்றோமோ, அருந்துகின்றோமோ, இந்த 5 விஷயங்களும் நமக்குள்ளே செல்கின்றன. நமது மனதுக்குள்ளே எண்ணங்களை உருவாக்குகின்றன. இத இன்னொரு தடவை திரும்ப சொல்லலாம். எல்லாரும் வாய்விட்டு சொல்லுங்க. நாம என்ன கேட்கிறோம், படிக்கிறோம், பார்க்கிறோம், சாப்பிடுகிறோம், அருந்துகிறோம். நம்முடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, தூய்மையான விஷயங்களை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், சாப்பிட வேண்டும், அருந்த வேண்டும். நாம அதிகமான கரைகளை எங்கிருந்து பெறுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம டைம் பாஸ்க்காக, நேரத்தை கடத்துவதற்காக உட்கார்ந்துகிட்டே நம்ம போன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம்ல. இது நம்முடைய டைம் பாஸ் ஆக இருக்குல்ல. இதுதான் முக்கியமான காரணம் நாம இன்னைக்கு அதிகமான கரைகளை பெற்றிருப்பதற்கு. நம்முடைய உள்ளார்ந்த ஆத்ம சக்தி குறைவதற்கான மிக முக்கியமான பெரிய காரணம் இதுதான். போனை யூஸ் பண்றதுனால உள்ளார்ந்த சக்தி குறைவதில்லை. ஆனா போன்ல உட்கார்ந்துகிட்டு அதுல இருக்கிற கான்டென்ட்டை நம்ம கையால மேல மேல தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. அதை செய்யும் பொழுதுதான் நம்முடைய ஆத்ம சக்தி குறைகிறது. பாருங்க, நம்ம போன் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்தும் பொழுது பிரச்சனை ஒண்ணும் இல்லை. போன் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? மற்றவர்களுடன் பேசுவதற்காக, தொலை தூரத்துல இருக்கவங்க கிட்ட பேசுவதற்காக தான் போன் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ தொலை தூரத்துல இருக்கிறவங்க கூட பேசும் பொழுது, போன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணும் பொழுது நம்முடைய ஆத்ம சக்தி குறைவதில்லை. இன்றைய நாட்களில் நிறைய பேரு தங்களுடைய பெரிய போனை, அதாவது ஸ்மார்ட் போனை வேண்டான்னு விட்டுடுறாங்க. அதை யூஸ் பண்றதையே நிறுத்திடுறாங்க. அவங்க எல்லாருமே மறுபடியும் அந்த பழைய போன், அந்த சின்னதா இருக்கும்ல, வெறும் கால் மட்டும்தான் பண்ண முடியும், அந்த மாதிரி போனை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போனை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுடைய பெரும்பான்மையான கரைகள் முடிந்து விடுகின்றன. அவங்க மனசுல இருக்க பெரும்பான்மையான கரைகள் குறைந்து விடுகின்றன. அவர்களுடைய ஆத்ம சக்தி, அந்த உள்ளார்ந்த சக்தி என்பது தானாகவே அதிகமாகுது. ஏன்னா படிக்கிறது, கேட்கறது, பாக்குறது, இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி போயிடுது இல்ல. இன்னைக்கு நாம ஒரு ஹோம்ஒர்க் செய்யலாம். இப்பொழுது புதிய வருடம் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு 2 மாதங்களுக்கு நாம போன்ல, டிவில அல்லது இன்டர்நெட்ல எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் பார்க்க மாட்டோம், படிக்க மாட்டோம், கேட்க மாட்டோம். இப்படி ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வெறும் 2 மாதங்களுக்கு மட்டும் இதை செய்யணும். அப்போதான் நமக்கு உண்மையிலேயே ஹாப்பி நியூ இயர் ஆகும். இல்லைன்னா புதுசா எதுவும் நடக்கவும் போறதில்ல, ஹாப்பியாவும் இருக்க போறதில்ல. நாம தானே ஹாப்பி நியூ இயர்னு சொல்றோம். வருடா வருடம் புது வருடம் வருவது போல அதுவும் இன்னொரு வருடமாக ஆகுமே தவிர அது ஹாப்பியாகவும் நியூ ஆகவும் இருக்காது. நம்ம மத்தவங்களை விஷ் பண்ணும்போது என்ன சொல்றோம்? ஹாப்பினும் சொல்றோம், நியூனும் சொல்றோம். ஆனா நம்முடைய சந்தோஷத்தை அதிகரிப்பதற்காக புதிய விஷயங்கள் எதுவுமே செய்யறது இல்ல நாம. அதே நாம இந்த 2 மாதங்களுக்குள்ள கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நாம நம்முடைய சந்தோஷத்தை குறைக்கிற அந்த விஷயங்களை பாக்குறோம், கேட்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா புதுசா எதுவும் மாறப்போறது இல்ல. ஆனா நம்முடைய மனதின் நிலை முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே இறங்கி போயிடும். ஓகே, ஒரு 2 மாதங்களுக்கு இதை செய்யலாமா? யாரெல்லாம் இதை செய்வதற்கு ரெடியா இருக்கீங்க? எதெல்லாம் பார்க்க போறது இல்ல, எதெல்லாம் கேட்க போறது இல்ல, எதெல்லாம் படிக்க போறது இல்ல? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல காம விகாரம் இருக்கு, கோபம், பொறாமை இருக்கு, வெறுப்பு, வலி, துக்கம்,
பழி சொல்றது, குறை சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கிண்டல் கேலி. சோ இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம பார்க்க மாட்டோம், படிக்க மாட்டோம், கேட்க மாட்டோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மிச்சம் என்ன இருக்கு? அதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம இப்படி செய்யும் பொழுது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் நமக்கு கிடைக்க போறது இல்ல. ஏன்னா இப்ப என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு என்பதே இந்த மாதிரி விஷயங்களா தான் ஆகி போயிருக்கு. 50 நாளை கூட விடுங்க, வெறும் 15 நாளைக்கு இப்படி செய்தால் கூட நீங்க உங்களுடைய மனநிலையில் ஒரு புதுமையை அனுபவம் பண்ணுவீங்க, ஒரு வித்தியாசமான மனநிலையை நீங்க அனுபவம் பண்ணுவீங்க. அவ்வளவு பெரிய வித்தியாசம் வரும். நாம கெட்டவங்களோ தவறானவர்களோ கிடையாது. ஆனா நாம ஒரு தவறான உணவை மனதுக்கு கொடுப்பதனால ரொம்ப பலவீனமானவர்களாக ஆகிட்டோம். இதை தவிர வேறொன்றுமே இல்லை. மனதுக்கான உணவு மாறும் பொழுது மனதும் ரொம்ப சக்திசாலியாக மாறிவிடும். சோ இதை செய்யறதுக்கு எல்லாரும் தயாரா? பாருங்க, கொஞ்சம் அடிக்ஷன் இருக்கும், கை போன் கிட்ட போகும். அந்த போன்ல நீங்க எழுதியே வச்சிடுங்க, 50 நாட்களுக்காக. நம்ம எழுதி வைக்கணும், இல்லைன்னா 1 மணி நேரத்திலேயே மறந்து போயிடும். சோ நம்ம எழுதி வைக்கணும். நீங்க நிஜமாகவே செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க. நீங்க சுயம் இதை செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு சக்தி வரும். உங்களோட குழந்தைகள் கூட உங்களால பிரபாவம் அடைஞ்சு நீங்க செய்யறத அவங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பிரபாவத்தை நாம ஏற்படுத்தியே ஆகணும். இன்னொரு விஷயம் நாம செய்யணும். நாம கேட்கறது, படிக்கிறது, பார்க்கிறது, இதுல மாற்றம் கொண்டு வரணும். நெகட்டிவான விஷயங்களை நாம 50 நாட்களுக்கு எடுத்துக்க மாட்டோம். இந்த 50 நாட்களில் நாம தூங்குவதற்கு முன்னாடி 10 நிமிஷம், அதற்கப்புறம் காலையில எழுந்ததற்கு அப்புறமா ஒரு 15-20 நிமிடங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை உள்ள போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வலது கரத்தில் வைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயங்களை நாம உள்ள எடுத்துக்கணும். அன்பு, அமைதி, சக்தி, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மரியாதை, இதெல்லாம் வலது கரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். கோபம், அகங்காரம், பற்று, காமம், பேராசை, இதெல்லாம் இடது கரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ நாம வலது கரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கணும். சோ இதை செய்யறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? இதைத்தான் டயட் சேஞ்ச் என்று சொல்கிறோம். உடல் ஆரோக்கியத்தை சரி பண்றதுக்கு நாம நம்முடைய டயட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ படிப்பது, கேட்பது, பார்ப்பது, இது எல்லாமே வலது கரத்தில் வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அதுல பவித்திர தன்மை, சுகம், சாந்தி, மன்னிப்பு, ஒற்றுமை, மரியாதை, சுயமரியாதை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை உள்ள எடுத்துக்கிட்டோம்னா, தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நாம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டுட்டு படிச்சுட்டு தூங்க போனோம்னா அடுத்த 6 மணி நேரங்களுக்கு தூக்கத்தில் உங்களுடைய மனதின் சக்தி அதிகரிக்கும். அந்த வைப்ரேஷன் உங்க உடல் முழுவதும் பரவும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உருவாக்கும். இன்னைக்கு நிறைய பேரு சரியானதை சாப்பிடுறாங்க, தினமும் உடற்பயிற்சி செய்யறாங்க, அப்புறமும் கூட சொல்றாங்க உடம்பு நோய் குணமாக மாட்டேங்குது. ஏன்னா இன்னொரு டயட் நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். அது என்னன்னா, நம்ம போன் முன்னாடி, டிவி முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி உட்கார்ந்துடுறோம். இந்த எல்லா விஷயங்களும் தூங்கும் பொழுது ஆழ் மனசுக்குள்ள போயிடுது. எப்படி ஒரு பெட்ல டீ கொட்டிடுச்சுன்னா அது பெட்டுக்கு உள்ள கூட ஊடுருவி போயிடுது இல்ல? அதே போல தூங்குறதுக்கு முன்னாடி தவறான விஷயங்களை, நெகட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு படிச்சுட்டு கேட்டுட்டு நம்ம தூங்க போனோம்னா அந்த விஷயங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி நம்முடைய ஆழ் மனசுக்குள்ள போயிடுது. சோ யாரெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி செய்திகள் கேட்டுட்டு தூங்க போறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? தூங்குறதுக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு போனீங்கன்னா அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு தோணுதா உங்களுக்கு? இதெல்லாம் சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு தூங்க போனோம்னா அது நம்முடைய ஆழ் மனசுக்கு உள்ள போயிடுது. அப்போ தூக்கம் கெட்டு போகும், ஆழ்ந்த உறக்கம் என்பது நமக்கு கிடைக்காது, நம்முடைய குணங்கள், சமஸ்காரங்கள் கெட்டு போகும், நம்முடைய
ஆரோக்கியம் கெட்டு போகும். அதனால புது வருடத்தில் நாம புதிய சமஸ்காரங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய பழக்க வழக்கங்களோடு நாம இனிமே வாழக்கூடாது. அதனால தூங்குவதற்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி நாம பவித்திரமான பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் நம்ம தூங்க போகணும். அதே போல காலையில எழுந்த உடனே ஒரு 15 to 20 நிமிடங்கள் நமக்காக ஒதுக்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை முன்புற தோட்டம், பின்புற தோட்டம்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். முன்புற தோட்டம் என்பது நாம பொருளாதாரம், நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள், பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம். பின்புற தோட்டம் என்பது நம்ம மனதினுடைய நிலை, சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் இதெல்லாம். சோ பின்புற தோட்டத்துக்காக நம்ம 30 நிமிடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடி முடிவு பண்ணியிருந்தோம் இல்லையா? தூங்குற நேரத்துல கூட நம்ம உள்ளார்ந்த சக்தியை அதிகரிக்க வேண்டும். அதே போல கண் விழிக்கும் நேரமும் நம்ம நம்முடைய உள்ளார்ந்த சக்தியை அதிகரிக்க வேண்டும். எத்தனை மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் இருக்கு? அதிகாலையில 4 to 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் அந்த நேரத்துலதான் தூங்கவே போறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல போய் ஒருத்தவங்க தூங்க போனா அவங்க பாக்கியத்துல பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இப்ப நம்ம நேரடியாக அவங்கள மாத்த முடியாது. முதல்ல நாம எதை மாற்றணும்? சுயத்தை. நம்ம வீட்டுல செய்யக்கூடிய தினசரி நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இரவில் சீக்கிரமாக டிவி ஆஃப் பண்ணிடணும். நம்முடைய தொழில், வேலை எல்லாவற்றையும் சீக்கிரம் முடித்து அதிலிருந்து விடுபட்டு விட வேண்டும். 9:30 10 மணிக்குள்ள ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று விட வேண்டும். இப்படி செஞ்சோம்னா 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியதில்லை. 4 மணிக்கு எழுந்து கொள்வதற்கு எந்த முயற்சியும் செய்ய தேவை இருக்காது. 4 மணிக்கு தானாகவே விழிப்பு வந்துவிடும். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பாருங்க, உங்களுடைய மனதின் சக்தியும் உடலின் ஆரோக்கியத்திலும் எப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான மாற்றம் வருது அப்படிங்கறத நீங்களே அனுபவம் செய்வீங்க. அதற்காக முந்தின நாள் இரவில் நாம ரொம்ப லேசான உணவை சீக்கிரமா எடுத்துக்கணும். இப்ப நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜீரணிக்கும் சக்தி சீக்கிரமாவே அதனுடைய வேலையை முடித்து விட்டது அப்படின்னா குணப்படுத்தும் வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிரும் இந்த உடல். இன்றைய நாட்களில் 8 மணி நேரம் தூங்குறாங்க. எதற்காக நாம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்க வேண்டியிருக்கு? உண்மையில நாம தூங்குவதில் 2 மணி நேரங்கள் வீணடிக்கிறோம். ஏன்னா நம்முடைய தூக்கம் ஆழ்ந்த உறக்கமாக இல்ல, நம்ம ஆழ்ந்து தூங்குறது இல்ல. இப்படி 8 மணி நேரம் தூங்கின பிறகு கூட காலையில எழுந்திருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு மனசு விரும்புது. அப்படி ஆகுதா இல்லையா? இது தவிர எங்க போய் உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே அப்படியே தூக்கம் வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 மணி நேரம் தூங்கின பிறகு கூட நம்முடைய தூக்கத்தின் தேவை பூர்த்தி ஆகல. ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நாம கவனம் வைக்கிறது இல்ல, நம்ம தூங்குற நேரம் சரியாக இல்ல, எப்படி தூங்குறோம் அந்த வழிமுறையும் சரியா இல்ல. ராஜயோகம் என்பது ஒரு வாழ்க்கை வாழும் முறை. இரவு 8 மணிக்கே உங்க வேலையில் இருந்து நீங்க டிஸ்கனெக்ட் ஆகிடுங்க. 9 மணிக்குள்ள டிவி, இன்டர்நெட், போன் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா நெகட்டிவான விஷயங்களை உள்ள எடுத்துக்காதீங்க. மனதின் வேகத்தை இதன் மூலமாக நம்ம குறைக்க முடியும். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தியானம் செய்யணும், மனதை தூய்மைப்படுத்திக்கணும். சில எண்ணங்களை நாம எழுதிக்கலாம், இல்லைன்னா உங்க போன்லயாவது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. சில எண்ணங்களை நாம தூங்குறதுக்கு முன்னாடி ஏற்படுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் வரணும்னு நம்ம விரும்புறோம், அந்த எண்ணங்களை நாம ஏற்படுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில வரணும்னு நாம விரும்புற அந்த விஷயங்களை நிஜமாக்குவதற்காக நம்ம விரும்புறோம். இதெல்லாம் ஆசீர்வாதம் அளிக்கும் எண்ணங்கள். என்னவாக ஆக விரும்புறோமோ அந்த எண்ணங்களை நம்ம ஏற்படுத்த போறோம். முதல் எண்ணம், நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா. சக்திசாலி ஆத்மா அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் ஸ்திரமாக இருக்கிறேன்னு அர்த்தம். சூழ்நிலைகள் என்னுடைய நிலையை அசைப்பதில்லை.
நான் சக்திசாலி ஆத்மா. இரண்டாவது எண்ணம், நான் எப்பொழுதுமே சாந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கின்றேன். மூன்றாவது எண்ணம், நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நாம சந்தோஷம் வேணும் அப்படின்னு கையை தூக்குறோம் இல்லையா? அந்த எண்ணம் தவறானது. நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கின்றேன். நான்காவது எண்ணம், நான் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஆத்மா. அதாவது சுபபாவனை, ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஆத்மா. ஐந்தாவது எண்ணம், என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு கர்மமும் நன்மையே அளிக்கின்றது. ஆறாவது எண்ணம், நீங்க உங்களுக்காக அதை பிளாங்கா வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு சமஸ்காரத்தை நீங்க மாத்த விரும்புறீங்களோ அதை நீங்க எழுதுங்க. நம்ம என்னவாக ஆக விரும்புறோமோ, நம்மளுக்குள்ள என்ன சமஸ்காரம் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படித்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்த வேண்டும். உதாரணமாக, சிலருக்கு லேட்டா வருவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க என்ன எழுதணும்னா, நான் எப்பொழுதும் நேரத்துக்கு முன்பாகவே சென்று அடைந்து விடுகின்றேன். கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி நீங்க எழுதுறீங்க, அதையே திரும்ப திரும்ப சொல்றீங்க மனசுக்குள்ள, அப்படின்னா அந்த சமஸ்காரம் மாறி போய்விடும். சங்கல்பங்களின் மூலமாகத்தான் சித்தியாகின்றது. அதாவது எண்ணங்கள் தான் நிஜமாகின்றது. அடுத்த எண்ணம், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது, நோயற்றதாக இருக்கின்றது. எப்பொழுதுமே நோயற்றதாக ஆரோக்கியமாக என்னுடைய உடல் இருக்கின்றது. இப்போ என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கு, எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும். ஒருவேளை உடல்ல ஏதாவது ஒரு வலியோ நோயோ இருந்தா அதற்காக ஒரு தனியான எண்ணத்தை ஏற்படுத்தணும். என்ன எழுதணும்னா, அந்த உடல் உறுப்பு பர்ஃபெக்டாக இருக்கு, அந்த உடல் உறுப்பு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதணும். உதாரணமாக, யாருக்காவது நீரிழிவு நோய் இருந்ததுன்னா அவங்க திரும்ப திரும்ப எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை தடவை சொல்றாங்களோ அந்த நோய் ஒரு பொழுதும் போகவே போகாது. ஏன்னா எண்ணங்கள் தான் நிஜமாகின்றன. நீங்க என்ன எழுதணும்னா, என்னுடைய சர்க்கரை லெவல் நார்மலா இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபிகர் வரணுமோ, எந்த நம்பர் வரணுமோ அந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. என்னுடைய கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கு. எந்த நம்பர் நார்மல் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை எழுதுங்க. யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கதான் இப்படி எழுதணும். மத்தவங்க எல்லாம் என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு, எப்பொழுதுமே ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு எழுதுங்க. சில பேருக்கு பின்புறம் வலி இருக்கும், முட்டியில வலி இருக்கும், தோள்பட்டைகளில் வலி இருக்கும். அதன் நாள் முழுக்க 10 தடவை சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு நிறைய வலி இருக்கு, எனக்கு நிறைய வலி இருக்கு. இந்த மாதிரி ஏற்படுத்துகிற எண்ணங்கள் அந்த வலியை அதிகப்படுத்தி விடுகின்றன. ஏன்னா எண்ணங்கள் நிஜமாகுது இல்லையா? அப்ப அடுத்த நாள் இன்னும் வலி அதிகரிச்சிருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, என்னுடைய மூட்டு பர்ஃபெக்டாக இருக்கு, என்னால நடக்கவே முடியலன்னு சொல்லாதீங்க, என்னால ஓட முடியும். நீங்க என்ன ஆகணும்னு பார்க்க விரும்புறீங்களோ அதை தான் நீங்க சங்கல்பமா ஏற்படுத்தணும். இதனால மனதின் சக்தியும் அதிகரிக்குது. எதிர்காலத்துல என்ன பாகியம் உருவாகணும்னு நம்ம விரும்புறோமோ அதை நம்மால சாதிக்கவும் முடியும். அடுத்த சங்கல்பம், என்னுடைய ஒவ்வொரு உறவும் பலமுள்ளதாக இருக்கு. மரியாதை மற்றும் அன்பின் அடிப்படையில் என்னுடைய உறவுகள் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கு. என்னுடைய வீடு ஸ்வர்க்கமாக இருக்கின்றது. என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கின்றது. கடந்து போன விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். நான் அவர்களை மன்னிக்கிறேன், நான் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கின்றேன். அவங்க பேரை எழுதி இந்த மாதிரி சொல்லணும், நான் அவங்கள மன்னிக்கிறேன், நான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். யார் கூடவாவது உறவில் அடிக்கடி மோதல் வருதுன்னா அவங்க பேரை எழுதணும். அவங்க பேரை சொல்லி, எனக்கும் இவங்களுக்கும் இருக்கிற உறவு மிகவும் உறுதியாக பலமுள்ளதாக இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு நிறைய தடவை சொல்றோம், எனக்கு இவங்களோட ஒத்து போகிறது இல்ல, அவங்களுக்கு என் கூட என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல. இந்த மாதிரி நாம பேசுகிற மொழிதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கு. நீங்க இப்படி சொல்லுங்க, எனக்கு அவங்க கூட ரொம்ப நல்லா ஒத்து போகுது.
அதுக்கப்புறம் நம்முடைய தொழில் வேலைக்காக ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தலாம். நீங்க என்னவாக ஆக விரும்புறீங்களோ, நீங்க என்ன சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ, நீங்க இப்படி எழுதுங்க. நான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன். வீட்ல பணம் ரொம்ப குறைவா இருக்குன்னு ஒரு பொழுதும் சொல்லாதீங்க. குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னமும் குறைந்து விடும். எப்பொழுதுமே நிறைவா இருக்குன்னு சொல்லுங்க. எங்க வீட்ல செல்வம் நிறைந்திருக்கிறது இப்படி சொல்லுங்க. என்கிட்ட நேரம் நிறைய இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு பொழுதும் எனக்கு டைமே இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நம்முடைய மொழியை தான் மாற்ற வேண்டியிருக்கு. கடைசியான எண்ணம் என்னன்னா, என்னுடைய பாக்கியம் மிகவும் உயர்ந்தது, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, பரமாத்மாவின் சக்தியும் ஆசீர்வாதங்களும் என்னை சுற்றி நான்காபுறமும் பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றது. உங்களை சுத்தி வெள்ளை நிற ஒளியினால் ஆன ஒரு வட்டத்தை வரைந்து கொள்ளுங்கள். பரமாத்மாவின் சக்திகளும் ஆசீர்வாதங்களும் என்னை சுற்றிலும் நான்காபுறமும் கவசமாக இருக்கின்றன. நம்மை சுற்றியுள்ள வாயுமண்டலத்தில் நிறைய வலி, துக்கம், பயம் இருக்கு. மனிதர்களுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம மேல ஒரு பாதிப்பை உருவாக்குது. அதனால தினமும் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை நம்ம உருவாக்கணும். பரமாத்மாவின் சக்திகளும் ஆசீர்வாதங்களும் என்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றன. வீட்டுக்கு போயிட்டு உங்க டைரியில இதெல்லாம் சங்கல்பங்களையும் எழுதி கொள்ளுங்கள். இப்ப பாருங்க இந்த மொழி எப்படி இருக்குன்னு. நம்ம என்னவாக ஆகணும்னு விரும்புறோமோ அப்படித்தான் இருக்கிறதா நம்ம எழுதணும். இப்படி எழுதக்கூடாது, நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி ஆகணும் அப்படி எழுதக்கூடாது. இதே மொழியை நீங்க மத்தவங்களுக்காகவும் பயன்படுத்தணும். இதே மொழியை தான் நீங்க உங்க குழந்தைகளுக்காகவும் பயன்படுத்தணும். அவர்கள் சக்திசாலியான ஆத்மாக்கள். அவர்களுடைய ஒருமுகத்தன்மையின் சக்தி மிகவும் உயர்வா இருக்கு. கான்சன்ட்ரேஷன் பவர் ஹையஸ்டா இருக்கு. அவர்களுடைய சக்தியை விட அதிகமாக அவர்கள் படிக்கின்றார்கள். அடுத்த வருஷம் அவங்க வாங்க போற மார்க் என்ன, தற்சமயம் அவங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அதை விட 5% அதிகமாக நீங்க அந்த நம்பரை எழுதுங்க. அடுத்த எக்ஸாம் வர்ற வரைக்கும் நீங்க இப்படியே எழுதிட்டே இருங்க. அப்ப நீங்களே பாப்பீங்க அவங்க வாங்குற மார்க் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு. இது கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் தான் நிஜமாகின்றன. அதனால நாம இப்ப ஏற்படுத்துற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நிஜமாகும். இது ஒரு விதி. விதினா கண்டிப்பா வேலை செய்யும்ல. இந்த சங்கல்பங்களை நம்ம எப்ப ஏற்படுத்தணும்? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா மனம் என்ற பெட்டுக்குள்ள ஆழமா என்ன போகும்? இந்த எண்ணங்கள் தான் போகும். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எண்ணங்களை உங்க டைரியில எழுதுங்க. அதற்கப்புறம் இந்த எண்ணங்களை மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே அப்படியே கண்ணை மூடி தூங்க போயிடுங்க. காலையில கண்ணை விழிக்கிறதுக்கு முன்னாடியே பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே பெட்டில இருந்து எழுந்திருக்கும் பொழுதே, நான் சக்திசாலி ஆத்மா, நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன், நான் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய ஆத்மா. இந்த பாட்டை காலையிலேயே பாட ஆரம்பிச்சிடுங்க. அதாவது மனதுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துவது. எந்த பாட்டை காலையில பாடுறீங்களோ அதுதான் நாள் முழுக்க ஞாபகத்துக்கு வரும். அதுதான் மனதுக்குள்ள கோடிங் போல ரெக்கார்ட் ஆகும். அதனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, காலையில எழுந்திருக்கும் பொழுதே, அதே போல 3 தடவை உணவு அருந்துவதற்கு முன்னாடி. யார் யார் வீட்ல எல்லாம் சாப்பிடுற நேரத்துல டிவி ஓடிட்டு இருக்கு, நீங்க உங்க கைய உயர்த்துங்க. மத்தவங்களை ஏன் பாக்குறீங்க? இன்னையில இருந்து இந்த பழக்கத்தை நாம எப்பொழுதுமே விட்டுவிட வேண்டும். இது வெறும் 50 நாட்களுக்கானது கிடையாது. இந்த பழக்கத்தை எப்பொழுதுமே நம்ம விட்டுவிட வேண்டும். உணவு எப்படி இருக்கோ அப்படிதான் மனதும் உருவாகின்றது. உணவை சுத்தமான உணவாக சாப்பிடணும். ஒரு வீடு உடைஞ்சு போற மாதிரியான ஒரு டிவி சீரியலை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உணர்வுகள் நாம சாப்பிடுகிற உணவுக்குள்ள போகும். உலகத்துல ஏற்படக்கூடிய யுத்தத்தை பற்றிய விஷயங்கள் நம்முடைய உணவுக்குள்ள போச்சுன்னா அந்த உணவு நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தாது,
இன்னமும் பலவீனப்படுத்தும். சோ சாப்பிடும் பொழுது டிவி போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா நீங்கெல்லாம்? ஒரு டாக்டரை தவிர வேற யாருக்குமே உணவு சாப்பிடுற நேரத்துல போனோட அவசியமே இல்ல. உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் ஒரு 10 நிமிஷத்துக்காக காத்திருக்க முடியும். ஆனா உண்மையில நாம என்ன பண்றோம்? எதிரில டிவி, கையில போனு அண்ட் சாப்பிடுறோம். இதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம், அதுவே பெட்டர். ஆனா சாப்பாட்டுக்குள்ள இந்த வார்த்தைகள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் போடுறோம். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க கிட்ட கூட போனை கொடுத்துடுறோம். சாப்பிடும் பொழுது டிவி காமிக்கிறோம். டிவியை பாரு அப்படி சொல்லி சாப்பிட வைக்கிறோம். சோ இன்னையில இருந்து சாப்பிடுகிற நேரத்தில் போனும் டிவியும் அணைக்கப்பட்டு விட வேண்டும். உணவு எதிரில வரும் பொழுது பரமாத்மாவை அன்போடு நினைக்கணும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரை நினைவு செய்து அந்த சக்தியை அந்த உணவுக்குள்ளே செலுத்த வேண்டும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாம இப்ப பார்த்தோம்ல, இந்த எண்ணங்களை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லணும். இந்த சங்கல்பங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும். குழந்தைகள் ஒரு 4-5 தடவை சொன்னாலே போதும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 3 வயது குழந்தைகள் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவர்கள் வாழும் வாழ்க்கை கலையாக மாறிவிட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 10 சங்கல்பங்களும் உங்க மனதினுடைய எண்ணங்களாக இருக்காது. அது நீங்க சிந்திக்கின்ற ஒரு மொழியாகவே மாறிவிடும். இந்த 50 நாட்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் கூட பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைத்த உணவையே சாப்பிடணும். நீங்க பாருங்க, புது வருடத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு மனதை நம்மால உருவாக்க முடியும்னு. யாரெல்லாம் வீட்டிலேயே உணவு தயாரிக்க முடியும்? எப்போ நீங்க உங்க ஊரை விட்டு வெளியே போறீங்களோ அப்பதான் வெளியில இருக்க உணவை சாப்பிடணும். இல்லைன்னா கண்டிப்பா வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை தான் சாப்பிடணும். உங்க ஊருக்குள்ளேயே எங்கேயாவது போறீங்கன்னா கூட உங்களோட டிஃபன் பாக்ஸ கூடவே எடுத்துட்டு போயிடணும். முன்னாடி அப்படித்தானே எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஆனா இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துகிட்டே வெளியில இருந்து உணவை தருவிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை வாழும் முறையை அப்படியே எதிர்ப்பதமா மாத்திடணும். முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தோமோ அதை அப்படியே ஆப்போசிட்டா மாத்திடணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை பற்றியே தெரியாது இல்லையா? குறைந்தபட்சம் நமக்கு தெரியும்ல. அந்த யுகத்தை மறுபடியும் கொண்டு வரணும். அதாவது முன்னாடிலாம் வெளியில சாப்பிடுற பழக்கமே இருக்காது. இப்போ வீட்ல எல்லாரும் இருந்தா கூட ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு உணவை வரவழைக்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு இது தெரியவே இல்லை. ஆனா நமக்கு தெரியும்ல. எப்பொழுதுமே வீட்டுல சமைச்ச உணவை தானே நம்ம சாப்பிடுவோம். சோ அந்த ஒரு யுகத்தை மறுபடியும் கொண்டு வரணும். யாரெல்லாம் உங்க வீட்டுல உணவு சமைக்கிறீங்க? யாரெல்லாம் உங்க வீட்டுல உணவு சமைக்கிறீங்களோ உங்க முழு குடும்பத்தின் மனநிலைக்கான சாவி உங்க கையில இருக்கு. நீங்க உணவு சமைக்கும் பொழுது உங்களுடைய மனதின் ஸ்திதி எப்படி இருக்கும், அதுதான் உங்க முழு குடும்பத்தின் மனநிலையாக மாறப்போகின்றது. யாரெல்லாம் உணவு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கைய தூக்கலையோ அவங்க உங்க வீட்ல யாரு சமைக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை நன்றாக இருப்பதற்கான கவனத்தை வைக்க வேண்டும். அவங்கள ஒரு பொழுதும் நீங்க திட்டக்கூடாது. அவங்க மனதை ஒரு பொழுதும் தொந்தரவுக்கு உள்ளாக்க கூடாது. அவங்க வருத்தம் அடையும்படி, துக்கம் அடையும்படி ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க பேசக்கூடாது. இல்லைன்னா அந்த எல்லா நெகட்டிவ் உணர்வுகளும் 1 மணி நேரத்தில் உணவின் மூலமாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்க டைனிங் டேபிளுக்கு வந்துடும். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனம் செலுத்துவீங்களா? சமையல் அறையில் நாம பரமாத்மாவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். பஜனைகள் பிளே பண்ணலாம், மந்திரங்களை பிளே பண்ணலாம். உங்க குடும்பத்திற்கு எது கேட்க பிடிக்கின்றதோ அப்படிப்பட்ட ஏதாவது நல்ல விஷயத்த நம்ம பிளே பண்ணலாம். சமையலறையில் மிகவும் பவித்திரமான உயர்ந்த அதிர்வலைகள் இருக்க வேண்டும். வெறும் சமையலறைய சுத்தம் பண்றது மட்டுமல்ல, சமையலறையில வேலை செய்கிற நம்முடைய மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். சமையலறை என்பது ஒரு கோவில் போன்றது. பஜனைகள், மந்திரங்கள் ஒலித்து கொண்டிருக்கும் பொழுதே நாம உணவு சமைக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களோட கிச்சன்ல இதை செய்ய முடியும்? உங்க குடும்பமே மாறி போயிடும். உணவு சமைக்கும் பொழுது கவனம் வைக்கணும். சைவ உணவை தான் சாப்பிட வேண்டும். ஒரு 50 நாட்களுக்கு
சைவ உணவை சாப்பிட்டு பாருங்க. ஒரு அழுகிற, புலம்புகின்ற, கத்துகின்ற, வலியில் இருக்கக்கூடிய, இம்சைகள் நடக்கின்ற, அதன் பிறகு மரணம் ஏற்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உணவில் வரக்கூடாது. அப்படிப்பட்ட உணவு யாருக்குமே மனதுக்கான சாந்தியை கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உணவு உடல் ஆரோக்கியத்தை கூட யாருக்குமே கொடுக்க முடியாது. சைவ உணவு சாப்பிடுவதற்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? அப்பொழுது மனமும் சாத்வீகமாக ஆகிவிடும். அதன் பிறகு கடைசி விஷயம் என்னன்னா, நாளையிலிருந்து ஒரு 5 நாட்கள் நேரம் ஒதுக்கி 1 மணி நேரத்துக்கு தியானம் கற்றுக்கொள்வதற்காக வாருங்கள். 5 நாட்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்குவதற்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? நன்றாக கையை உயர்த்துங்கள். தன்னுடைய வீட்டை சக்தி ஸ்தம்பமாக ஆக்க வேண்டும். பவர் ஹவுஸ். தன்னுடைய குடும்பத்துக்காக சுயம் சக்தி ஸ்தம்பமாக ஆக வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு சக்திகளை வழங்க வேண்டும். தியானம் மட்டுமே இதற்கான ஒரே வழி. நீங்க அதை செய்யும் பொழுது வீட்டின் வாயு மண்டலத்துல மாற்றம் வந்துடும். உங்களுடைய குழந்தைகளும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். உங்க குழந்தைகளை செய்ய வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க தானாகவே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. புதிய வருடம் ஒரு புதிய வாழ்க்கை வாழும் விதிமுறையோடு ஆரம்பிக்க வேண்டும். அதே நாம ஒரு புதுமையை கொண்டு வரலன்னா நம்முடைய மனதின் நிலை முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கீழே போயிடும். இது நம்முடைய பொறுப்பாகும். ஓம் சாந்தி.